ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க எஸ்கேப் ரூம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2017 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு பர்த்டே அப்படின்றதுனால பார்ட்டிக்காக ஒரு எஸ்கேப் ரூம் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பல கதவுகள் இருக்கும். இவங்க ஒவ்வொரு டோரையும் பசில் மூலியமா ஓபன் பண்ணி அடுத்தடுத்த கடத்துக்கு போகணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்களால அந்த பசிலை அன்லாக் பண்ண முடியலனா இவங்க அங்கேயே இறந்து போயிடுவாங்க. அந்த எஸ்கேப் ரூம்ல இருந்து யார் தான் தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தினா கடைசி 20 நிமிஷம் சொல்லலாம். அது ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம த்ரில் ஃபேக்டருக்கு அப்பதான் கூட்டிட்டு போறாங்க. மற்றபடி படத்தோட இன்ட்ரோடக்ஷன் ஓவரால் நீட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். இது எந்த மாதிரி படமா இருக்க போகுது அப்படின்றதையும் காமிச்சிருந்தாங்க. அதை டைட்டிலேயும் காமிக்கவும் செஞ்சுட்டாங்க. மற்றபடி இந்த படத்துல நடுவில் ஒரு போர்ஷன்ஸ்லாம் பயங்கர ஃபிளாட்டா இருந்தது. சுத்தமா சுவாரஸ்யமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் ஓரளவு ஓகேவா இருந்தது. இன்னும் கூட பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் கடைசி 1/4 மணி நேரம் படம் நல்லாவே இருக்கு. மற்றபடி நடுவில் இருக்க போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா லாக். ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு பிலாவரேஜான படம் தான். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.